மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் உலக நாடுகள் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு சூழ்நிலைகள் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்று வருகிறது. இது குறித்து இலங்கை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு இடமளிக்கும் வகையில் பிரேரணையை முன்வைத்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பிரச்சினை தொடர்பில் ஆரம்பத்திலிருந்தே எமது நிலைப்பாடு நடுநிலைமை என்பதாகும். எமது தாய்நாட்டின் கௌரவம், நீதிக்கான கேள்வி மற்றும் சர்வதேச அங்கீகாரம் ஆகியவற்றை எமது நடுநிலையை பேணுவதன் மூலமே எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எவ்வித அழுத்தங்கள் மத்தியிலும் இந்த நடுநிலைமை நழுவி போக இடமளிக்க மாட்டோம். ஆனால் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை நான் அறிவேன். நாம் ஏதோ ஒரு தரப்பினருக்கு சார்பாக இருக்கின்றோம் என்றும் சில தீர்மானங்களை உரிய நேரத்தில் எடுக்கவில்லை என்பது போன்றும் கருத்துக்கள் நிலவுகின்றன. அவை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஈரானிய கப்பல் குறித்த பிரச்சினை குறிப்பாக 2026 தேதி எம்மிடம் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. மார்ச் 9 மற்றும் 13 தேதிகளில் இலங்கைக்கு ஒரு நல்லெண்ண விஜயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விஜயமாக இலங்கைக்கு வர விரும்புவதாகவும் எம்மிடம் கோரப்பட்டது. மார்ச் மாதத்தின் 9 மற்றும் 13 தேதிகளில் அந்த அனுமதியை வழங்குவது குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருந்தோம். அதே நாள் மாலை ஐக்கிய அமெரிக்கா ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. நமது நாட்டிற்கு அருகில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் இலங்கையின் மத்தள விமான நிலையத்திற்கு வருவதற்கு அனுமதி கோரினார்கள். எமது மீசை மீது 2 ஆவணங்கள் இருந்தன. ஒன்று, ஈரான் விடுத்த கோரிக்கை மார்ச் 9 மற்றும் 13 தேதிகளில் தமது கடற்படை கப்பல்கள் பிரவேசிப்பதற்கு அனுமதி கோரியிருந்தது. மறுபுறம் ஐக்கிய அமெரிக்கா விடுத்த கோரிக்கை தமது கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் எமது மத்தள விமான நிலையத்திற்கு வருவதற்கு அனுமதி கோரியிருந்தது. நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? நாம் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்தோம். அந்த நேரத்தில் போர் குறித்த சமீட்சைகள் ஏற்கனவே தோன்றியிருந்தன. நாம் அந்த 2 கோரிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கவில்லை. அதுதான் நடுநிலைமை. நான் இங்கே கேட்கின்றேன், ஏன் ஈரானிய கப்பலுக்கு அனுமதி வழங்கவில்லை என வினவப்பட்டது. எனக்கு நினைவிருக்கிறது. ஒருவேளை அனுமதி வழங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? எமது ஒட்டுமொத்த நடுநிலைமையும் நழுவி போயிருக்கும். நாம் ஒரு தரப்பிற்கு சார்பாக செயற்பட்டிருப்போம். இல்லையெனில் நாம் மற்ற தரப்பிற்கு இடமளிக்க வேண்டியிருந்திருக்கும். அவ்வாறு நடந்திருந்தால் எங்கோ தொலைதூர பிராந்தியத்தில் உள்ள அந்த போர் மோதலானது மத்தள விமான நிலையத்திற்கும் கொழும்பு துறைமுகத்திற்கும் அருகில் வந்திருக்கும். நாம் அதனை செய்யவில்லை. அத்தகைய அழுத்தங்கள் மத்தியிலும் அந்த நடுநிலைமை கொள்கையை பாதுகாத்துள்ளோம். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை பாராளுமன்றத்தில் ஆற்றிய சிறப்பு உரையின் போது தெரிவித்தார். அதே நேரம் மார்ச் 17 தேதி திறக்கப்பட்ட கேள்வி கோரலின் அடிப்படையில் ஏப்ரல் 6 அல்லது 7 தேதிகளில் டீசல் கப்பலும், ஏப்ரல் 16 அல்லது 17 தேதிகளில் பெட்ரோல் கப்பலும் நாட்டை வந்தடையும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் ஏப்ரல் 12 அல்லது 13 தேதிகளில் மசகு எண்ணெய் கப்பலும், ஏப்ரல் 10 அல்லது 11 தேதிகளில் விமானங்களுக்கான ஜெட் A1 எரிபொருள் கப்பலும் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாளைய ஈதுல் ஃபிதர் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நூற்று அதன் நிறைவில் தலைப்பிறை கண்ட பின்னர் கொண்டாடும் ஈதுல் ஃபிதர் பெருநாளானது இஸ்லாமிய நாட்காட்டியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்தர்ப்பமாகும். இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு அர்ப்பணிப்பு மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. ரமலான் நோன்பு முழு உலக சமூகத்திற்கும் மிக முக்கியமான மனிதாபிமான மற்றும் சமூக செய்திகள் பலவற்றை ஏந்தி வருகிறது. பக்தர்களின் உள்ளங்களில் சக உணர்வை விதைப்பதே ரமலானின் உன்னதமான நோக்கமாகும். அதாவது மற்றவர்களின் பசி மற்றும் அதன் வழியை தனது சொந்த அனுபவமாக உணர்ந்து சகோதரத்துவ உணர்வுடன் மற்றவர்களை அரவணைக்க தயங்காத ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதாகும். இக்காலப்பகுதியில் ரமலானின் ஏனைய விழுமியங்களான அமைதி, சமத்துவம் மற்றும் சகவாழ்வு போன்ற உன்னத குணங்களால் முஸ்லிம்களின் நடத்தை பண்படுத்தப்படுகிறது. ஒரு மாத காலம் அவர்கள் நோன்பு நோட்பதோடு அந்த காலப்பகுதியானது அவர்களின் ஆன்மீக மேம்பாட்டிற்கான காலமாகும். எனவே ரமலான் மாதம் என்பது உலகிற்கு வாழ்வியல் முன்மாதிரி மூலம் மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கும் ஒரு காலம் என நான் நம்புகிறேன். முழு உலகமும் கடினமான மற்றும் சவாலான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கும் ஒரு தருணத்திலேயே இம்முறை ஈதுல் ஃபிதர் பெருநாளை நாம் கொண்டாட வேண்டியுள்ளது. ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்பட்ட நோன்பு மற்றும் பிரார்த்தனைகளின் ஆசீர்வாதத்தால் இந்த இக்கட்டான நிலைமை விரைவில் நீங்கி அனைவரும் எதிர்பார்க்கின்ற அனைவரினதும் உரிமைகளும் சுதந்திரமும் பாதுகாக்கப்படுகின்ற அமைதி, சுபிட்சம் மற்றும் சகவாழ்வு நிறைந்த ஒரு உலகம் உருவாக வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். அதேபோல் ஏனைய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டது போலவே இந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொண்டு அதனை முறையாக முகாமைத்துவம் செய்து நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்புகள் அல்லது சரிவுகளின்றி முன்னோக்கி கொண்டு செல்வது
செல்வதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் உறுதியான லட்சியத்துடன் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். பேதங்களை மறந்து இந்த வேலை திட்டத்துடன் கைகோர்த்து அதற்கு தேவையான பலமான ஒத்துழைப்பை வழங்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதுடன் இலங்கை வாழ் மற்றும் உலக முழுவதும் வாழும் முஸ்லிம் சகோதரர்களுக்கு அமைதி மற்றும் நல்லிணக்கம் நிறைந்த ஈத் உல் ஃபிதர் பெருநாளாக அமைய எனது உணர்வுபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈத் முபாரக். அனுரகுமார் திசாநாயக்க, ஜனாதிபதி, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. மேற்கோள் நிறைவு. ஈத் உல் ஃபிதர் பெருநாளை முன்னிட்டு பிரதமர் வழங்கியுள்ள வாழ்த்துச் செய்தி. மேற்கோள் ஆரம்பம். ஒரு மாத காலம் புனித நோன்பு நோற்று ஆன்மீக ஒழுக்கத்தை பேணி அதனை நிறைவு செய்துள்ள உலக வாழ் மற்றும் இலங்கை வாழ் இஸ்லாமிய மக்கள் பக்திபூர்வமாக கொண்டாடும் ஈத் உல் ஃபிதர் எனும் ரமலான் பெருநாளை முன்னிட்டு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரமலான் காலம் இந்து மட்டுமல்ல, பொறுமை, அர்ப்பணிப்பு மற்றும் பிறரின் துன்பங்களை உணர்ந்து கொள்ளுதல் போன்ற உன்னத மனிதாபிமான பண்புகளை வாழ்வோடு இணைத்துக் கொள்ளும் ஒரு காலமாகும். இந்த உயரிய விழுமியங்களை தனிப்பட்ட வாழ்வோடு மாத்திரம் மட்டுப்படுத்திக் கொள்ளாது நாட்டின் பொதுநலனை கருதி பயன்படுத்துவதே இன்று எமக்கு முன்னுள்ள முக்கிய தேவையாகும். நமது நாட்டில் நிலவும் பன்முகத்தன்மை எமக்கு ஒரு பலமாகும். ரமலான் பெருநாள் எமக்கு கற்றுத்தரும் சகோதரத்துவம் மற்றும் சகவாழ்வு பற்றிய பாடமானது. இலங்கையர் என்ற வகையில் ஒரே கொடியின் கீழ் அணிதிரள எம்மை ஊக்குவிக்கிறது. சமய மற்றும் கலாசார பிணைப்புகளை பலப்படுத்துவதன் மூலம் இனங்களுக்கிடையே கட்டியெழுப்பப்படும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் கௌரவத்தை அடித்தளமாக கொண்ட அஸ்திவாரத்தின் மீதே நாட்டின் நிலையான சமாதானமும் சுபிட்சமும் தங்கியுள்ளன. நாம் இவ்வாறு சகோதரத்துவத்துடன் ரமலான் பெருநாளை கொண்டாடும் இவ்வேளையில் உலகம் முழுவதும் நிலவும் யுத்த மோதல்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் குறித்தும் எமது கவனத்தை செலுத்த வேண்டும். குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் துரதிருஷ்டவசமான போர்ச்சூழலினால் இஸ்லாமிய பெருமக்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களும் எதிர்நோக்கியுள்ள மிக கடினமான மற்றும் வேதனையான நிலை குறித்து நாம் எமது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனித உரிமைகளும் மனிதாபிமான விழுமியங்களும் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ள இக்காலகட்டத்தில் போரின் கொடூரத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விரைவாக நிவாரணங்களை வழங்குவதும் அப்பிராந்தியங்களில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதும் ஒட்டுமொத்த உலக சமூகத்தினதும் பொறுப்பும் பிரார்த்தனையுமாகும். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் ஒருவரையொருவர் தனிமைப்பட விடாது பரஸ்பர உதவி செய்து சகோதரத்துவத்துடன் செயற்படுவது சமூக ஸ்திரத்தன்மைக்கு ஒரு வலுவான அடித்தளமாகும். ரமலான் பெருநாள் மூலம் வெளிப்படுத்தப்படும் இந்த ஆன்மீக ஒழுக்கம் தற்போதைய நெருக்கடிகளை வெற்றி கொண்டு ஒரு நாடு என்ற வகையில் சுபீட்சத்தை நோக்கி செல்லும் பயணத்தில் எமக்கு பெரும் சக்தியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. தன்னிடம் உள்ளவற்றில் ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கு வழங்கி சமூக நீதியை நிலைநாட்டும் இந்த உன்னத நாளில் அனைவரும் ஒன்றிணைந்து இன்னும் சிறந்த ஒத்துழைப்பு மிக்க இலங்கையை கட்டியெழுப்ப உறுதி பூணுவோம். இந்த ரமலான் திருநாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் சுபீட்சம் நிறைந்த வாழ்வின் புதியதொரு ஆரம்பமாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் தின வாழ்த்துக்கள். மேற்கோள் முடிவு. வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் எரிபொருள் விலையை முகாமைத்துவம் செய்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு போர்ச்சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்கள் மற்றும் அவற்றை எதிர்கொள்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக வலுசக்தி விநியோக கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதால் உலக நாடுகள் அனைத்தும் எதிர்கொண்டுள்ள வலுசக்தி நெருக்கடி மற்றும் அதன் விளைவாக எதிர்வரும் மாதங்களில் உலக சந்தையில் ஏற்படக்கூடிய புதிய போக்குகள் குறித்து இங்கு விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய நெருக்கடி நிலையால் இலங்கை பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையிலும் 2025ஆம் ஆண்டில் எட்டப்பட்ட பொருளாதார வெற்றிகளை நிலைபெறாக முன்னெடுத்துச் செல்லும் வகையிலும் தடையற்ற வலுசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துமாறும் பொருளாதார சுருக்கத்தை குறைக்கும் வகையில் விலைகளை முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. ஏற்றுமதிக்கு முன்னுரிமை அளித்து இத்துறை எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்ள அரசாங்கம் அதிகபட்சமாக தலையிடும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள போர்ச்சூழல் காரணமாக இந்நாட்டின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட்டுள்ள சவால்களை வெற்றி கொள்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இத்துறையின் பிரதான ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இலங்கை வர்த்தக சபை பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இங்கு குறிப்பாக ஏற்றுமதி துறைக்கும் உற்பத்தியாளர்கள் மற்றும் சேவை வல்லுநர்கள்
உறுப்பினர்களுக்கும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து உருவாகியுள்ள சூழ்நிலையை முகாமைத்துவம் செய்வதற்காக ஏற்றுமதி துறைக்கு முன்னுரிமை அளித்து செயற்படுவது குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இத்துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அது தொடர்பாக ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் 3000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்களின் செய்தி நிலையம் இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 28 போர் ஆரம்பமானது முதல் இதுவரையில் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3186 அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 1394 பேர் பொதுமக்கள் என்றும் அவர்களில் குறைந்தது 210 சிறுவர்கள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1153 பேர் இராணுவத்தினர் என்றும் ஏனைய 639 பேரின் மரணங்கள் எவ்வகையைச் சேர்ந்தவை என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அந்த அமைப்பு வகைப்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள விவசாய கழிவுகள் அதிகம் உள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கிருந்து எரிவாயு உற்பத்தி செய்யும் செயல்முறையை முன்னெடுப்பதற்கு நோர்வே அவதானம் செலுத்தியுள்ளது. விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேட்டி லால்காந்த் மற்றும் நோர்வே தூதரக அதிகாரி அரால்ட் பீட்டர்சன் ஆகியோருக்கிடையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது விவசாயத்துறைக்காக மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பல்வேறு வழிகளில் எரிசக்தியை உற்பத்தி செய்வது தொடர்பாக நோர்வே தூதரக அதிகாரி இதன்போது கருத்துக்களை முன்வைத்தார். காற்று சக்தி, சூரிய சக்தி மற்றும் கடலின் அலை சக்தி ஆகியவற்றை பயன்படுத்தி எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு இலங்கைக்கு உதவ முடியும் என அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர்கள் தயாரித்த திட்ட அறிக்கை ஒன்றும் இதன்போது அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் பகல் நேரங்களில் சூரிய சக்தி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவது அவதானித்துள்ளதாக குறிப்பிட்ட தூதரக அதிகாரி அந்த மேலதிக சூரிய சக்தியை பயன்படுத்தி நீரை மின்னாட் பகுப்பு செய்வதன் மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து அதனை எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டினார். இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜனை விவசாயத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என ஸ்டெர்ல் அரால்ட் பீட்டர்சன் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்ற ஆலோசனைக் குழுவினால் சட்டவிரோதமான முறையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு பாராளுமன்ற முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரட்ன பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதனை சுமூகமாக தீர்த்து கொள்ள முடியுமா என்பது குறித்து இம்மாதம் 27 அறிவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று இருதரப்பினருக்கும் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜயா ஸ்ரீ நமுனி நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் மனுதாரரின் பணி நீக்கத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சுமூகமாக தீர்ப்பதற்கு 2வது பிரதிவாதியினால் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கமைய இந்த மனுவை மீண்டும் எதிர்வரும் 27 அழைக்க உத்தரவிட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த வழக்கை தீர்த்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்தது. 2022 ஆண்டு அறகலைய போராட்ட காலத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அப்போதைய ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகையை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் போலீசார் அவரின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. தடுப்பு காவலில் இருந்த வசந்த முதலிகை சார்பில் சட்டத்தரணி மஞ்சுள பாலசூரியவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்த பின்னர் நீதியரசர்களான அர்ஜுன ஒபேசேகர் மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோரின் உடன்பாட்டுடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் சோபித ராஜகருண இந்த தீர்ப்பை வழங்கினார். 2026 வருடத்திற்கான ஸ்லிம் கண்டார் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதிலே பல துறைகளில் வெற்றிகரமாக சாதனை படைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்த வகையில் வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பின் சகோதர எமது அலைவரிசையான சியத் FM அலைவரிசையின் பிரதானி அரவிந்த லொகுகே இந்த வருடத்தின் சிறந்த வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதை பெற்றார். தொடர்ந்து 10வது வருடமாக அவர் இந்த விருதை பெறுகிறார். 2016 ஆண்டு தொடக்கம் 2026 ஆண்டு வரை தொடர்ந்து 10 தடவைகள் இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சிறந்த வானொலி நிகழ்ச்சி அறிவிப்பாளராக அவர் மகுடத்தை சூடி வருகிறார். தினமும் காலை 7 மணிக்கு சியத் FMஇல் ஒளிபரப்பாகும் அரவிந்த ஆச்சரியா நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் பிரபலமடைந்த நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 10வது தடவையாக சிறந்த வானொலி நிகழ்ச்சி அறிவிப்பாளருக்கான விருதை பெற்ற சியத் FMஇன் அரவிந்த லொகுகேவிற்கு ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் இனிய வாழ்த்துக்கள். එයත් දාන විකට් කීපට අල්ලගන්න. ෂේන් අන්තිම එක දුවන්න. දැන් මැච් එක ඩ්‍රෝ වෙලා තියෙනවා. ෂේන් දුවනවා. බෝලේ අහුලගත්ත ක්‍රීඩකෙක් අනිත් පැත්ත විකට් එකට ගහනවා. ඒ බෝලේ යන්නේ විකට් කූරු වලට කිලෝමීටර් 5ක විතර ඈත. ஓகே.
குளியாப்பிட்டிய மீகா குட்டுவ சந்தியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் மற்றொரு ஓட்டுநரை தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் குளியாப்பிட்டியவில் வைத்து கைது செய்யப்பட்டார். இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நுவரலியா சீத்தாஎலிய பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சீதையம்மன் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பாதசாரி கடவையில் அதிக வேகமாக வந்த கார் ஒன்றினால் ஏற்படவிருந்த பாரிய விபத்தொன்று நூலிழையில் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இஜ்ரி 1447 புனித ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை பார்க்கும் மாநாடு நேற்று மாலை மாரிப் தொழுகைக்கு பிறகு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் பிறைக்குழு தலைவர் மௌலவி MP.M. இஷாம் அல் ஃபத்தாயி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது நாட்டின் எப்பாகங்களிலும் ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை தென்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறவில்லை என பிறைக்குழு அறிவித்தது. கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பிறை பார்க்கும் மாநாட்டில் பெரிய பள்ளிவாசலின் தலைவர் தாஹிர் ரசீன் உள்ளிட்ட பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர்கள், பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் பதில் தலைவர் அஷேக் மௌலவி புர்ஹானுதீன் உள்ளிட்ட பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கள பணிப்பாளர் MSM நவாஸ் உள்ளிட்ட திணைக்கள அதிகாரிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி முகமது சாலின் மற்றும் ஏனைய பள்ளிவாசல்கள், சாவியாக்கள், தரிகாக்களின் பிரதிநிதிகள், மேமன் சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பிறை தென்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்பதால் புனித நோன்பு பெருநாளை நாளை சனிக்கிழமை கொண்டாடுமாறு இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு பிறைக்குழு தலைவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். ஷவ்வால் மாதத்தின் தலைப்பிறையை தீர்மானிப்பதற்கான மாநாடு நடைபெற்றது. அதன் முடிவை உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் எந்த பாகத்திலும் தென்பட்டதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெறாமையினால் ரமதான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து 2026 3ஆம் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மகரிபுடன் ஷவ்வால் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தலைமையில் சிறப்பு இஃப்தார் நிகழ்வு ஒன்று கொலன்னாவையில் இடம்பெற்றது. இதில் பிரதம விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். மௌலவிமார்கள், உலமாக்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் என பலர் இந்த இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டனர். முஸ்லிம்களின் நாளாந்த ரமலான் நோன்பு நிறைவை குறிக்கும் வகையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். இஸ்லாமிய மத தலைவர்கள், அமைச்சர்கள், ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் மத வழிபாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து நிகழ்வு நடைபெற்றது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இதன்போது வரவேற்புரை நிகழ்த்தியதுடன் சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் முனிஃப் முலாஃபர் இங்கு உரையாற்றினார். இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுடன் ஜனாதிபதி சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய, வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திர, சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க, வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இல்யாஸ் ஆகியோருடன் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், மேல்மாகாண ஆளுநர் ஆனிஃப் யூசுப், கொழும்பு மேயர் வராய்கலை பல்தசார், அரசு அதிகாரிகள், உயர்ஸ்தானிகர்கள், தூதுவர்கள் உள்ளிட்ட அதிதிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஈரானுக்கு எதிரான போர் 20 நாட்களை கடந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜப்பானிய பிரதமர் சனாயே டகாய்ச்சி ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது உலக எண்ணெய் விநியோகத்தின் இதய நாடியாக கருதப்படும் ஹார்மோஸ் நீரிணையை மீள திறப்பதற்கும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஜப்பான் முன்னின்று உழைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் இந்த சந்திப்பின் போது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் தர்மசங்கடமான தருணம் அரங்கேறியது. ஈரானை தாக்குவது குறித்த திட்டங்களை ஜப்பான் போன்ற நட்பு நாடுகளிடம் ஏன் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு, நாங்கள் ஆச்சரியப்படுத்த விரும்பினோம். ஆச்சரியப்படுத்துவது பற்றி ஜப்பானை விட யாருக்கு நன்றாக தெரியும்? பேர்ல் ஆபர் தாக்குதல் பற்றி நீங்கள் ஏன் எனக்கு முன்கூட்டியே சொல்லவில்லை என்று ட்ரம்ப் கிண்டலாக கேட்டார். இதனால் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. ஜப்பான் தனது 1947ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அமைதி நாடாக இருந்த போதிலும் சர்வதேச எரிசக்தி பாதுகாப்பிற்காக பொருத்தமான முயற்சிகளை எடுக்க தயாராக இருப்பதாக பிரதமர் சனாயே டகாச்சி உறுதியளித்துள்ளார். ஈரானின் தெற்கு ஃபார்ஸ் இயற்கை எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை விமர்சித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தொடர் தாக்குதலுக்கு இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையே முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் நடப்பவற்றால் கோபமடைந்துள்ள இஸ்ரேல் ஈரானின் தெற்கு ஃபார்ஸ் எனும் பிரம்மாண்ட எரிவாயு வயல் மீது வன்முறையான
தாக்குதலை நடத்தியுள்ளது. அந்த முழு அமைப்பில் ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய பகுதிக்கு மாத்திரமே இதனால் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அத்துடன் கட்டார் தேசம் இதில் எந்த வகையிலும் தொடர்பு படவில்லை என்பதுடன் இவ்வாறான ஒன்று நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக ஈரான் இந்த உண்மைகளை அறியாமல் அநியாயமாக கட்டாரின் LNG மையம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. மிகவும் முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க தெற்கு ஃபார்ஸ் வயல் மீது இஸ்ரேல் இனிமேல் தாக்குதலை நடத்தாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரானுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் மீறி குவைத்தின் அரச எண்ணெய் நிறுவனத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இதுவரை உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டுள்ளனவா என்பது குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை. மினாஹல் ஆமதி சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க அவசரகால குழுவினர் போராடி வருகின்றனர். அத்துடன் சில அலகுகள் கட்டாயமாக மூடப்பட்டுள்ளன. ஈரானின் சவுத் பர்ஸ் வளாகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதில் வளைகுடா நாடுகள் ஈரானின் கோபத்திற்கு இலக்குகளாக மாறியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியின் கோரிக்கையின் அடிப்படையில் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளின் மீது தமது தாக்குதல்களை இடைநிறுத்தியுள்ளதாக இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று தெரிவித்திருந்தார். எனினும் தமது இழப்புக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் போட்டி நடுவரான குமார் தர்மசேனவுக்கு எதிராக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ICC போட்டி மத்தியஸ்தரான நியாம் ரஷீத்திடம் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளது. பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட தொடரின் 3வது மற்றும் கடைசி போட்டியின் போது போட்டி நடுவராக செயற்பட்டிருந்த குமார் தர்மசேனவினால் தவறு இழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு பாகிஸ்தான் தரப்பினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது.